கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக் கொண்டு இந்த தைலக்குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போம். நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். அப்படியே தீர்க்கதரிசியின் ஊழியக்காரனாகிய அந்த வாலிபன் கீலேயாத்திலுள்ள ராமோத்திற்கு போனான். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குத்தான் என்றான். அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிடக் கடவாய். ஆகாபின் குடும்பமெல்லாம் அழிக்கும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் வீழும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். ஏசபேலை யெஸ்ரயேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும். அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடிப்போனான். யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரர் இடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுகசெய்தியா? அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி, யெகூ ராஜாவானான் என்றார்கள். அப்படியே நிம்சியின் மகனாகிய யோசபாத்தின் குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினான். யோராமோ இஸ்ரவேலர் எல்லாரோடும் கூட கீலேயாத்திலுள்ள ராமோத்திலே சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலி நிமித்தம் காவல் வைத்து கொண்டிருந்தான். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரவேலிலே ஆற்றிக்கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாய் இருந்தால் இஸ்ரவேலிலே இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பிப்போகும்படி விடாதிருங்கள் என்றான். அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். இஸ்ரவேலில் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதைக் கண்டு, ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோராம் ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி, சமாதானமா என்று கேட்கச் சொல் என்றான். அந்த குதிரை வீரன் அவனுக்கு எதிர்கொண்டு போய், சமாதானமா என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அனுப்பப்பட்டவன் அவர்கள் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றான். ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்தில் போய், சமாதானமாய் என்று ராஜா கேட்கச் சொன்னார் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? என் பிறகே திரும்பி வா என்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போன போதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஓட்டுகிறது நிம்சியின் குமாரனாகிய யெகூ ஓட்டுகிறது போல இருக்கிறது, அதிவேகமாய் ஓட்டுகிறான் என்றும் சொன்னான். அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலியன் ஆகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமாய் என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய ஏசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்பொழுது யோராம் தன் ரதத்தை திருப்பிக் கொண்டு ஓடிப்போய் அகசியாவை நோக்கி, அகசியாவே, இது சதி என்றான். யெகூ தன் கையால் வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில்
உருவி புறப்படத்தக்கதாய் அவனை அவன் புயங்களின் நடுவே எய்தான். அதனால் அவன் இரத்தத்திலே சுருண்டு விழுந்தான். அப்பொழுது யெகூ தன் சேனாதிபதியாகிய பிட்காரை நோக்கி, அவனை எடுத்து யெஸ்ரயேலியனாகிய நாபோத்தின் வயல் நிலத்தில் எறிந்து போடு. நானும் நீயும் ஒரு சோடாய் அவன் தகப்பனாகிய ஆகாபின் பிறகே குதிரை ஏறி வருகிறபோது கர்த்தர் இந்த ஆக்கினையை அவன் மேல் சுமத்தினார் என்பதை நினைத்துக்கொள். நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேனல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிகட்டுவேன் என்றும் அப்பொழுது கர்த்தர் சொன்னாரே. இப்பொழுதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின் படியே இந்த நிலத்தில் எறிந்து போடு என்றான். இதை யூதாவின் ராஜாவாகிய அகசியா கண்டு தோட்டத்தின் வீட்டு வழியாய் ஓடிப்போனான். யெகூ அவனை பின்தொடர்ந்து அவனையும் இரதத்திலே வெட்டி போடுங்கள் என்றான். அவர்கள் இப்ளேயாம் கிட்ட இருக்கிற கூர்மலையின் மேல் ஏறுகிற வழியிலே அப்படி செய்தார்கள். அவன் மெகிதோவுக்கு ஓடிப்போய் அங்கே செத்துப்போனான். அவனுடைய ஊழியக்காரர் அவனை இரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீதின் நகரத்தில் அவன் பிதாக்களோடு அவனுடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள். இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யெகூ யெஸ்ரயேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய இரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெறித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிறபோது அவளுடைய தலையொட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. யெஸ்ரயேலின் நிலத்திலே நாய்கள் யேசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது யேசபேலென்று சொல்லக்கூடாதபடிக்கு யேசபேலின் பிரேதம் யெஸ்ரயேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவைப் போல ஆகும் என்று சொன்னாரே என்றான். ஆமேன்.